கிறிஸ்தேசுவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் நாளாகிய புதன்கிழமைகளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். மதாரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழி நடத்தினேன். மழை தந்து வருகிறேன். இன்னும் அதிகமான மழை தந்து ஆண்டவரே எங்களுடைய புல்பூண்டுகள் விவசாயம் செழிக்க கிருபை தார். குறிப்பாக அவருடைய பாலாறு ஆண்டவரே நிறைந்து தண்ணீர் நிறைந்து ஆண்டவரே அநேக ஆண்டுகள் ஆகிறது. கர்த்தாவே, இந்த ஆண்டாவது தண்ணீர் நிரம்ப கர்த்தர் கிருபை தார். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆண்டவரை ஆசீர்வதிங்க. நீங்கள் பேசுகிற ராஜா, நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, சுப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் நம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே நாம் 325வது ஞான பாடலாகிய அருள் நிறைந்தவர் பூரண இரட்சகர் என்ற ஞான பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். நிறைந்தவர் பூரண இரட்சகர் தேவரீரே, ஜெபத்தை கேட்கவும் பாவத்தை நீக்கவும் வாரத்தில் சேர்க்கவும் வல்லவரே. சோறும் என் நெஞ்சுக்கு பேரருள் பொழிந்து பலன் கொடும் ஆயனக்காகவே மாறித்தீர் இயேசுவே, என் அன்பின் ஜுவாலையே ஓங்க செய்யோம். பூமியில் துக்கமும் சஞ்சலம் காஸ்தியும் வாருகினோம், ஈரவும் ஒளியும் சாலிப்பில் காளிப்போம், துன்பத்தில் இன்பமும் அளித்திடும். மாறிக்கும் காலத்தில் காலகம் நேரிடேல் சகாயரே, என்னை கை தூக்கவும் ஆறுதல் செய்யவும் மோட்சத்தில் சேர்க்கவும் வருவீரே. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த காலை வேளையிலே இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவாக்கு
அது எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 33 வரை உள்ள பகுதி. இந்த திருமறை பகுதி கணவர் மனைவியர் நடத்தை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, இது ஆண்டவருடைய மிக முக்கியமான ஒரு அன்பு, திருச்சபையின் மேலே அவர் வைத்திருக்கிற அன்பையும் இந்த பகுதியில் நமக்கு பவுலடிகளார் எடுத்துரைக்கிறார். பொதுவாக பவுலடிகளார் திருமணம் ஆகாதவர், திருமணத்தை அவர் செய்யவில்லை, அவருக்கு குடும்பம் இல்லை. ஆனால் அவர் திருமணத்தை பற்றி மிக சிறப்பாக இந்த இடத்துல கடவுளுடைய ஆவியானவரோடு இதை பதிவு செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருங்கள். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அது முக்கியமான ஒரு பயமாய் இருக்கிறது. இன்றைக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற, அவருடைய அருளை பெற்ற எல்லா குடும்பத்திலையும் இருக்க வேண்டியது கடவுள் பயம். இந்த மனைவியை எனக்கு கடவுள் கொடுத்தார், இந்த கணவனை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்ற ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை அநேக கணவர்களும் மனைவிகளும் மறந்து போகிறாங்க. ஆகவேதான் அவர்கள் திருமண முறிவுக்கு செல்லுகிறார்கள். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணாமல், அதை எதிர்த்து அல்லது அதை தீர்த்து கொள்ளாமல் கோர்ட்டுக்கு போயிட்டு இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் பிரிந்து போகிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய பரிதாபத்துக்குரிய விஷயமாக இன்றைய நாட்களில் அது இருக்கிறது. ஆனால் கிராமங்களிலே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவை அறியாத எத்தனையோ குடும்பங்கள் திருமணத்தில் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் வந்தாலும் அந்த கிராமத்தின் மக்கள் தலைவர்கள் அதை தலையிட்டு தீர்க்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். கணவனோடு வாழுனா வாழ்கிறாங்க, மனைவியோடு வாழுனா வாழ்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆயர்கள் சொல்லுகிறதையும் கேட்பதில்லை, பெற்றோர்கள் சொல்லுகிறதையும் கேட்காத இருக்கின்ற கிறிஸ்தவ தம்பதியர்களை குறித்த கவலை இன்றைக்கு திருச்சபைக்கும் நமக்கும் மிக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் பவுலுக்கும் இருக்கிறது. ஒருவேளை அந்த நாட்களிலே பவுலடிகளார் எபேசு திருச்சபைக்கு நல்ல குணங்களை பற்றி பேசி கொண்டிருக்கும்போது திடீரென்று ஏன் கணவன் மனைவியை பற்றி பேச வேண்டும் என்றால் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஒருவேளை அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லியிருப்பார், ஒரு இஷ்யூ அந்த இடத்துல இருந்திருக்கும். கணவன் மனைவியர்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் சபைக்கு போகிறாங்க, ஆனால் சபையில் இருந்து கூட கணவன் மனைவியாக சரியாக வாழலை அப்படின்ற ஒரு செய்தியை அவர் அறிந்தே இப்படிப்பட்ட காரியங்களை எழுதுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ பயம், கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, உலகத்தாருக்கு பயப்படுகிறோம், அரசாங்க தலைவர்களுக்கு பயப்படுகிறோம், ரவுடிசத்துக்கு பயப்படுறோம். ஆனால் கடவுளுக்கு பயப்படுறோமா? அவர் நமக்கு தம் ஜீவனை கொடுத்தவர். ஆமென், அல்லேலூயா. அவர் நமக்கு வாழ்வை தந்தவர், அவர் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டவர். எப்படி இருந்த நாம் இன்றைக்கு இப்படியாய் மாறி இருக்கிறோம். ஆனால் நாம் அவருக்கு பயப்படாம உலக பிரகாரமான எல்லாருக்கும் பயந்துட்டு பயப்பட வேண்டியவருக்கு பயப்படாமல் இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பிரச்சனை, சமாதானமின்மை, சந்தோஷமின்மை, இன்றைக்கு குடும்பங்கள் பிரிந்திருக்கிற சூழ்நிலையே இருக்கிறது. அதான் முதல்ல அவர் சொல்றார். அப்போ திருமணமான பெண்களுக்கு சொல்றாரு, பெண்களே, ஆண்டவருக்கு நீங்க பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கும் நீங்கள் பணிந்திருங்கள். எப்படி கடவுளை விசுவாசிக்கிறீங்களோ, எப்படி ஆண்டவருக்கு நீங்க பயந்து நடக்கிறீங்களோ, அதே போல உங்கள் கணவருக்கும் பயந்து நடங்க. ஏன்னா கணவர் குடும்பத்திற்கு தலைவர். எப்படி ஆண்டவர் திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறாரோ அதுபோல கணவர்கள் குடும்பத்திற்கு தலைவர்களாக இருக்கிறார்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாக இருக்கிறார். ரொம்ப அழகாக சொல்றார் பாருங்க, தலை. அந்த பகுதி ரொம்ப முக்கியமான. இன்னைக்கு விபத்துகள் நடந்தால் கூட முதல்ல தலையில் அடிபட்டிருக்குதா பாருன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா தலை முக்கியம். உடனே சிகிச்சை கொடுத்தால் நலம் பெறலாம், இல்லை என்றால் உயிர் போயிடும். அப்போ தலையை இன்றைக்கு பாதுகாக்க சொல்கிறார்கள். அதுபோல திருச்சபைக்கு தலையாக இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுபோல நம்முடைய குடும்பத்திற்கு கணவர் தலையாக இருக்கிறார்.
இல்லையா? மனைவிக்கு தலையாக இருக்கிறார் கணவர். இதை புரிந்து கொள்ளாமல் இந்த இடத்துல நிறைய பெண்கள் தவறு செய்கிறாங்க. அதாவது தன் கணவர் தன் தலையாக இருக்கிறார் என்பதை மறந்துட்டு, எனக்கு ஏதோ அவர் அதிகாரியாக இருக்கிறார், என்னை ஆதிக்கம் செய்கிறார், ஆணாதிக்கம் செய்கிறார் என்ற தவறான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பேசிக்கொண்டு, பெண் உரிமைகளை பேசிக்கொண்டு நிறைய நேரத்தில் குடும்ப வாழ்வை இழந்து போகிற பெண்களையும் நாம் பார்க்கிறோம். பெண் உரிமை, பெண்களுக்கான எந்த விதமான மதிப்பு குறைவும் இங்கே சொல்லப்படவே இல்லை. தலையா இருக்கிறார் என்றார், வேற ஒன்றும் இல்லை. அப்போ பெண் உடலாக இருக்கிறாள். அப்போ ரெண்டு பேருமே சேர்ந்தாதான் வாழ்க்கை, இல்லையா? தலையை மட்டும் இருந்தும் வாழ முடியாது, உடல் மட்டும் இருந்தும் வாழ முடியாது. இதை புரிந்து கொள்ளாத, இந்த சூட்சுமத்தை புரிந்து கொள்ளாத பெண்ணிய இறையலாளர்கள் சரியென சில நேரத்தில் தவறான காரியங்களை ஒப்பிட்டு இந்த பகுதியை ஆணாதிக்க சிந்தனையோடு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் உண்மையாகவே இதில் ஆணாதிக்க சிந்தனை எதுவுமே கிடையாது. ஈக்குவலாக சொல்கிறான். தலை எப்படி அதே மாதிரி தான் உடல், உடல் எப்படி அது மாதிரி தான் தலை, ரெண்டே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இதை புரிந்து கொள்ளாதவர்கள் இங்கே அப்படி சொல்கிறாங்க. அதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். எவ்வளோ முக்கியமானது பார். திருச்சபையின் உடலுக்கு யார் ரத்தம் சிந்தினது? யாரும் சிந்தலை, இயேசு தான் சிந்திருக்கிறார். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். இந்த இடத்திலும் நிறைய பெண்ணிய இறையலாளர்கள் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இங்கே அப்போ நாங்கள்லாம் ஆண்களுக்கு அடங்கியே போகணுமா, நாங்கள்லாம் அப்படியே இருக்கணுமா? இங்கே அடங்கி போகணும்னு சொல்லலை, நீங்கள் அடிமையாக இருக்கணும்னு சொல்லலை. பணிந்திருப்பது போலனா அன்பாக இருக்கணும், அவ்வளோதான். சமாதானமாக இருக்கணும். எப்படி ஆண்டவரோடு கூட இணைந்து நம்ம வாழ்கிறோமோ அதுபோல இணைந்து இருக்கிற ஒரு வாழ்வை தான் பவுல் சொல்லுகிறாரே தவிர அந்த இடத்துல அடிமை என்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. அடிமை என்று சொன்னால் கிரேக்க பாஷையில் டூலோஸ், ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் அந்த டூலோஸ் என்ற வார்த்தையெல்லாம் கிடையாது. பணிந்திருப்பது, அவ்வளோதான். பணிவாய், அன்பாய், கனிவாய் நடந்து கொள்வது. பொதுவாக பெண்ணுக்கு இருக்கிற குணம் பணிவு, கனிவு, இல்லையா? தமிழில் சொன்னால் அச்சம், நாணம், பயிர்ப்பு, இதெல்லாம் இருக்கணும். இது இயற்கையாகவே பெண்களுக்கு இருக்கிற குணம். ஆனால் இது இன்றைக்கு நிறைய பெண்களிடத்தில் காணாமல் இருப்பது வருத்தத்துக்குரியதாய் இருக்கிறது. அதான் இங்க சொல்றார், திருமணமான ஆண்களே கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ரொம்ப அழகா ஆழமா சொல்றார் பார். பணிந்திருப்பது ஈஸி, பெண்களுக்கு சின்ன வேலையை கொடுக்குறார், நீங்கள் பணிந்திருங்கன்னு. ஆண்களுக்கு பெரிய வேலையை கொடுக்குறார். இங்கே ஆணாதிக சிந்தனை என்று சொல்லுகிறவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்குது. ஆண்கள் நம்ம சொல்கிற போது ஆண்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாரு? பெரிய வேலை. கிறிஸ்து திருச்சபையை நேசித்தது போல. எப்படி அவர் நேசித்தார்? கிறிஸ்து திருச்சபையை தன்னலமற்று நேசித்தார், சுயநலமற்று நேசித்தார். தனக்கான எல்லாவற்றையும் திருச்சபைக்காக கொடுத்தார், தன் உயிரை கொடுத்தார், தன் ரத்தத்தை கொடுத்தார். ஆமென். அதுபோல எல்லா கணவர்களையும் தன் மனைவிக்காக, தன் குடும்பத்திற்காக நம்ம எல்லா உயிரை கொடுப்பான்றார். கொடுக்குறாங்களே. எத்தனையோ கணவர்கள் தன் உயிரை கொடுத்து மனைவியை, குழந்தைகளை நேசித்து குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். வாழ்நாள் முழுக்க ஓடி ஓடி ஓடாய் தைந்த கணவர்களை நாம் பார்க்கிறோம். வெளிநாடுகளிலே போய் வேலை செய்கிறாங்க, குடும்பத்தை விட்டுட்டு, சுகத்தை எல்லாம் விட்டுட்டு, இல்லையா? அப்போது ஆண்களுக்கு ஆண்டவர் கூடுதலாக என்ன கொடுக்குறார்? பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே என்ன பண்ணார்? ஒப்புவித்தார். அது சொன்னேன் நான். அதற்காக தம்மை ஒப்புவித்ததுனால வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அதை கழுவுகிறார், திருச்சபையை தூய்மைப்படுத்துகிறார். அப்போ நம்ம கூட குடும்பத்தை என்ன பண்ணணும்? தூய்மைப்படுத்துகிறோம். திருச்சபையை ஆண்டவர் தூய்மைப்படுத்துறது மாதிரி கடவுளுடைய வார்த்தையினாலே நம்ம தூய்மைப்படுத்துகிறோம். ஆதி திருச்சபை கரை தரை வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு அப்படி செய்தார். திருச்சபை கரைதரையற்று இருக்கணும். நம்முடைய குடும்பம் கூட யார் நம்ம குடும்பத்தை குறை சொல்லக்கூடாது. அந்த அளவிற்கு கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவ்வாறு கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த வேண்டும். ரொம்ப அழகாக சொல்ல இருப்பார் இல்லையா? கணவர்களையும் அதான் சொல்ல, கணவர்களுக்கு தான் கூடுதல் பொறுப்பு.
தன் சொந்த உடலாக கருதணும். ஏன்னா தலையாக இவராக இருக்கிறாரு, அந்த தலைக்கு கீழே இருக்கிற உடல் தன்னுடைய உடல் தான். அதை இப்போ இந்த உடலை நான் இந்த இன்னொருத்தர் தான் சொல்ல முடியும், என் உடல் தான் இது, இதை நான் எப்படி நேசிக்கணும்? அதே தான் என் மனைவியை நான் நேசிக்கணும். மனைவியரை தம் சொந்த உடலென கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீது அன்பு கொள்ளுகிறார். ரொம்ப முக்கியமானது. தன்னை யாருன்னா பகைச்சிக்க முடியுமா? தன்னை யாருன்னா கெடுத்துக்க முடியுமா? இல்லை இல்லையா? அது போல தான் மனைவியரை நேசிக்கணும். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸே கிடையாது. இட் இஸ் த கிரேட்டஸ்ட் லவ் எவர். தன்னை நேசிப்பதை போல ஒரு மிக சிறந்த ஒரு அன்பு உலகத்தில் எதுவுமே இல்லை. தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதான் சொல்றார். அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறு கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருவது. ஏனெனில் நாம் ஒரு உடலின் உறுப்புகள். ரெண்டுத்தையும் சொல்றார். திருச்சபையும் சொல்றார் இல்லையா, ஆண்கள் பெண்களை பற்றியும் சொல்றார். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றிருத்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பார். இந்த மறைநூல் இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஏதோ மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற நேரத்தில் தகுந்த துணை உண்டாக்கும் என்று சொல்லிக்கொண்டு ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்து நீங்கள் தனியாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறார். அது ஒரு மறைபொருள். அதில் யாரும் நம்ம தலையிடவே முடியாது. நிறைய குடும்பங்களில் இன்னைக்கு ஆண்களுக்கும் கணவர்களுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வருவது யாருனாலனா பெற்றோர்கள்னால. நிறைய குடும்பங்களை நானே பார்த்துருக்கிறேன். என்னுடைய ஊழிய அனுபவத்தில் இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய பிள்ளைகளை தவறான உபதேசங்களை கொடுத்து கணவன் மனைவியை பிரிக்க வைக்கின்ற அல்லது பிரிந்து வாழுகின்ற அளவிற்கு செய்கின்ற பெற்றோர்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க. அது குறிப்பாக நம்முடைய திருச்சபைகளில் இருப்பது நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது. பிள்ளைகளை பெற்றாங்க, வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, திருமணமும் செய்கிறாங்க. ஆனால் திருமணம் செய்த பிறகு அவர்களை சேர்ந்து வாழ விடாமல் அவர்கள் என்னென்ன செய்யணுமோ கெடுக்கணுமோ அந்த அளவுக்கு செய்து அவர்களை கெடுத்து கடைசி அவங்க 2 பேரும் வாழ்க்கையை வெறுத்து இளம் வயதில் அவர்கள் டிவோர்ஸுக்கு போகிறாங்க. இது எதனாலன்னு சொன்னால் பெற்றோர்கள்னால தான் நான் ஆய்வு செய்து பார்த்தது. இதில் யாருமே தலையிடக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள வாழ்க்கையில் எந்த பெற்றோர்களும் உடன்பிறப்புகளும் உறவுகளும் தலையிடக்கூடாது. அவங்க தினந்தோறும் அன்பாக இருப்பாங்க, பேசிக்குவாங்க, சில நேரத்தில் வாக்குவாதம் வரும், எல்லாம் வரும். அவங்க ஒன்றா போயிடுவாங்க. அவங்களுக்குள்ள நம்ம உள்ள நுழைந்து ஏதாவது நம்ம பேசினோம்னா அவனுடைய மைண்ட் டீவியேட் ஆகிட்டு 2 பேருக்கு மேலே வெறுப்பு பிரிகிற நிலைமை தான் வரும். இப்போ பெற்றோர்களுடைய அந்த ரோல் அதிகமாக இருக்குதுங்க, இல்லைன்னே சொல்ல முடியாது. அவர்கள் ஆலோசனை சொல்லணும், அதை மட்டும் சொல்லணும். குடும்ப வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லணுமே தவிர இன்றைக்கு அவர்களை பிரித்து வைக்க நம்ம அதில் எந்த விதமான ஈடுபாடும் காட்டக்கூடாது. நீ நிறைய பெற்றோர்கள் கணவன் போனால் போதுவா, நீ படிச்சுக்கிற, நீ வேலை செய்கிறவா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தன் குழந்தைகளை பிரித்து வைக்கிறார். எவ்வளோ பெரிய தவறு இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தனியாக தான் வாழணும். கணவன் மனைவி என்கின்றவர்கள் பெற்றோரை பிரிந்து, அதாவது பெற்றோரை விட்டு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யாமன்னு சொல்லலை, இவர்கள் தனியாக இருக்கணும். ஏன்னா அவங்க ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இது ஒரு ரகசியம். இட் இஸ் அ மிஸ்ட்ரி தான் சொல்லார். இது ஒரு மறைபொருள். இது திருச்சபைக்கும் பொருந்துன்னு சொல்லார், கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக பார்க்கிறோம். எப்படியும் உங்களுக்குள் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீது அன்பு செலுத்த வேண்டும். மனைவி தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். இது ஒரு சும்மா முடிக்கும் போது அப்படி முடிக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. இதில் எந்த விதமான ஆணாதிக்க சிந்தனையும் அல்லது பெண் அடிமைத்தன சிந்தனையும் இல்லவே இல்லை. ஈக்குவலாக தான் சொல்லினே வரார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையில் இதை கேட்கிற கணவன்மார்களே, மனைவிமார்களே, நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்தது உங்கள் பிள்ளைகள் வாழ போகிறாங்க. அவங்க குடும்ப வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு தலையிடணுமோ அவ்வளோதான் தலையிடணும். அதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே போனோம்னா நம்ம பிள்ளைகள் அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் பிரிந்து விடுவார்கள். ஏன்னா அவங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்க சிந்திப்பாங்க. நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம சிந்திப்போம். இந்த 2 சிந்தனையும் ஒன்றா இல்லாமல் மாறிடும் இல்லையா? இன்றைக்கி இருக்கிற யங் கப்புள்ஸினுடைய சிந்தனைகள் வித்தியாசமாக இருக்கும். பழைய கணவர் மாணவனுடைய சிந்தனைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 2மே பொருந்தாது இல்லையா? அவங்க வாழ்க்கையை அவங்க சரியாய் பார்த்து கொள்வார். ஆகவே குழந்தைகளை நாம் எப்பொழுதுமே நம்முடைய
வாழ்க்கைக்கு அவங்கள இழுக்காமல் அவங்க வாழ்க்கை போக்கில் விட்டு அவர்கள் வாழணும். அவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம எந்த விதமான ஆலோசனை சொல்லுமே தவிர பிரிவதற்காக அல்லவே அல்ல. பெற்றோர்களுடைய ஆலோசனை தேவைதான், ஆனாலும் ஒரு லிமிட் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் சரியாக தலையிட்டு அவங்க வாழ்க்கையை சீர்படுத்தி மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் தாம் இந்த நாளில் நம் அனைவருக்கும் ஞானத்தையும் அன்பையும் சகிப்புத்தன்மையும் தந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 21ஆம் நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, கணவன் மனைவியை குறித்த செய்தியையும் திருச்சபை கிறிஸ்துவை குறித்த செய்தியையும் நாங்கள் பார்த்தோம். கணவன் மனைவி உறவு என்பது கிறிஸ்து திருச்சபையின் மேலே கொண்டிருக்கிற அன்பை போல என்கின்ற ஆழமான கருத்தை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ணாமல் என்னுடைய குடும்பத்தில் எங்கள் மனைவிகளையும் எங்கள் ஆண்டவர் கணவர்களையும் நாங்கள் நேசித்து அன்பு செலுத்தி ஆண்டவரை வாழும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கித்தார். இந்த வார்த்தையில் நாங்கள் கேட்டதாகவே ஆண்டவரை பதிவு செய்ய கிருபை தார். இதற்கு மாறாகவோ இதை கூட்டிய குறைத்தோ நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் பவுலடிகளார் தன்னுடைய ஆவியினுடைய ஞானத்தினாலே அருளப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நாங்கள் கேட்க ஆண்டவரை புரிந்து கொள்ள கிருபை தார். நாளிலே இந்த இறை வார்த்தையை கேட்டு தங்கள் குடும்பங்களை மிக சிறப்பாக ஆண்டவரை அமைத்து கொள்ள இருக்கிற எங்கள் அருமையான யங் கப்புள்ஸ்க்காக, இந்த நாட்களில் திருமணமாக இருக்கிற யங் கப்புள்ஸ்க்காக விசேஷமாக ஜபிக்கிறோம். அநேக காரியங்களினாலே வாழ்க்கையை போட்டு குழப்பிக்கொண்டு கடைசியிலே சண்டையிட்டு பிரிகிற சூழ்நிலை வருகிற போது அவர்கள் இதை யோசித்து பார்த்து, கணவன் என்னுடைய தலையாக இருக்கிறார், என் மனைவி என்னுடைய உடலாக இருக்கிறாள், 2 பேரும் பிரித்து வைத்து விட்டால் வாழ முடியாது, அது ஒரு பிரயோஜனம் இல்லை, யூஸ்லெஸ் என்கின்ற அந்த ஆண்டவர் காரியத்தை புரிந்து கொண்டு இருவரும் சேர்ந்து எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றாக அணுகி எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்தவ தம்பதியர்கள் ஆண்டவரை முட்டி போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். அதே போல் வாழ்ந்து ஆண்டவர் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பதியார்களுக்காக வாழ்ந்து ஆண்டவரை முடித்திருக்கிற கடைசி நாட்கள் இருக்கிற தம்பதியார்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை எல்லாரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. இதோ இந்த நாளிலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நம்முடைய ஆசீர்களை தந்து வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் அன்பாய் அதிகமாய் அவர்கள் நேசித்து ஆண்டவர் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த கர்த்தர் சாட்சியாய் வாழ வைக்க குறிப்பாய் கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். அநேக குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்திருக்கிறாங்க. விட்டு கொடுக்காத ஒரு ஆண்டவர் நிலைமை, ஈகோ என்கின்ற ஒரு நிலைமை, இவையெல்லாம் இருக்குது. இவையெல்லாம் மாறி அன்பு செலுத்தி விட்டு கொடுத்து வாழ கர்த்தர் கிருபை தார். விசேஷமாய் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, கொஞ்சம் என்னுடைய ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை அபரிவிதமாய் நீங்கள் ஆசீர்வாதிங்க. இந்த ஊழியத்தில் எங்களுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் தருகிறார்கள். நன்றி சாமி. தொடர்ந்து ஆண்டவர் என்னுடைய சாக்கு சாருக்காக, டீச்சருக்காகவும், என்னுடைய ஜான்சன் சாருக்காகவும், அவருடைய குடும்பத்திற்காகவும் நான் ஜபிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறோம். வெளிநாடுகளில் ஆண்டவரே, எப்படி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆட்சி செய்யனுடைய இந்திய தேசத்தினுடைய ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவரே, மத்திய அமைச்சரவை, கேபினட்ஸ், ஆண்டவர் மினிஸ்ட்ரிஸ், அதாவது உறுப்பினர்களுக்காக, இப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், கலெக்டர், இப்படி மினிஸ்டர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் என் தேவன் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. என் தேவனை நீர் வழி நடத்த வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். ஆண்டவர், போர்கள், பதட்டங்கள், இயற்கை பேரிடர்கள், பெரிய மழை, பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், குறிப்பாக ஆப்பிரிக்கா தேசத்தில் பரவி கொண்டிருக்கிற குரங்கு அம்மைக்காய் ஜபிக்கிறோம். ஆண்டவர், அது சீக்கிரமாய் அது ஆண்டவரை கடந்து போகட்டும். அநேக மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டு ஒருவேளை கடைசி ஸ்டேஜ், அது உயிரை இழக்கிற ஸ்டேஜாக கூட இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலைமைகளெல்லாம் மாறும். இந்தியாவில் கூட அது வராதபடி என் தேவனே நீர் ஆண்டவரே இந்திய மெடிக்கல் அமைச்சகம் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜபிக்கிறேன். அந்த நேரத்தில் என்னுடைய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஆண்டவரை ஸ்கிரிப்சர் யூனியன் திருவண்ணாமலை பகுதியில் இன்சார்ஜாக இருந்து ஊழியத்தை செய்கிற மிஸ்டர் ஜெய்சீலன் ஐயாவுக்காக ஜபிக்கிறேன். ஊழியத்தை செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படியே ஐயாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தாருடைய அன்பு துணைவியார், பிள்ளைகளையும், குடும்பத்தின் மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்த ஸ்கிரிப்சர் யூனியனில் என்னென்ன ஊழியம் இருக்கிறது எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜபிக்கிறேன். இன்னும் இந்த நாளிலே யாரெல்லாம் பிறந்த நாளை, திருமண நாளை காண்டு நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களையும் கூட ஆசீர்வதிங்க.
பலவீனமாய் சுகவீனமாக இருக்கிற மக்கள் உண்டு ராஜா, கண்ணோக்கி பாருங்க. அப்படி பலவீனத்தில் சுகவீனத்தில் நம்முடைய கிருபை அவளோட கூட தங்கியிருந்து வழி நடத்திட்டோம். படுக்கையில் இருக்கிற நிக்சன் ஐயருக்காக ஆண்டவரே, இதோ ஆப்ரேஷன் செய்து கொண்டிருக்கிற என்னுடைய ராஜ்குமார் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக அவர்கள் ஆண்டவர் ஊழியத்துக்கு திரும்பி வரவும் உம்முடைய பணியை செய்யவும் ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக சுகமாக இருக்கிறார்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்க. தொடர்ந்து இந்த வேளையில் அவருடைய தாய் திருச்சபையாக ஆண்டவரை இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள் போதகர்கள் ஊழியங்களுக்காக ஆண்டவருடைய பள்ளிக்கூடங்கள் சிறப்பு பள்ளிக்கூடங்கள் அவருடைய பெதஸ்தா மருத்துவமனைக்காய் ஆண்டவர் நாங்கள் கண்ணீரோடு ஜபிக்கிறோம். சீக்கிரமாய் திறக்கும்படியாக ஒரு சூழ்நிலை உருவாக்கி தாருங்க. சிஎம்சி இடத்துல கொடுத்து ஆண்டவர் ஒரு சூழ்நிலை உருவாக்க என் தேவன் கிருபை தார். தொடர்ந்து ஆண்டவரே எல்லா போதகர்களையும் ஊழியங்களையும் உலகத்தில் இருக்கிற எல்லா போதகர்களையும் ஊழியங்கள் ஸ்தாபனங்களையும் மிஷினரிகளையும் ஆண்டவரே இந்தியாவில் பணியாற்றுகிற FMBB ஆண்டவரே மிஷினரிகளுக்காக ஜெம்ஸ் மிஷினரிகள் NMSI ஆண்டவரே IMS மிஷினரிகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்னும் நிறைய மழை எதிர்பார்க்கிறோம். பாலாறு நிரம்பி ஓட கர்த்தாவின் கிருபை தாரும். இந்த நாளின் எல்லா பணிகளையும் எங்களுக்கு ஆசீர்வத்து தாரும். இந்த குழுவை எடுத்து பயன்படுத்தும். இந்த காணொலி வழியாக யூடியூப் Facebook வழியாக பார்க்கிற எல்லாருடைய குடும்பங்களில் இறை ஆசிரியர்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறைமகனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் அல்ல தந்தை மகன் தூயாவின் ஆசிகள் நாளிலே நம்மளோடு இருப்பதாக. ஆமென்.